இந்தியன் ஆர்மியும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் உண்மையில் அப்கிரேட் செய்து பழைய பல ஆயுதங்களும் உபகரணங்களும் ஃபேஸ் அவுட் செய்ய போகின்றன. இதனுள் MiG-21 முழுமையாக ஃபேஸ் அவுட் செய்யப்படுகிறது. காரணம், புதிய ஏர்கிராஃப்ட்கள் ராஃபேல் வருகின்றன. அதன் பிறகு தேஜஸ் என்று சொல்லப்படும் ஏர்கிராஃப்டை இன்டெக்ட் செய்ய போகிறார்கள். அதே போல ஆர்மியில் ஆர்ம்டு பர்கிள்ஸ் டாங்குகள் தொடர்பான பல நிகழ்வுகள் உள்ளன. மவுண்டன் பாயிண்ட் மற்ற பல எக்யூப்மெண்ட்ஸ் உள்ளன. இவற்றையும் ஃபேஸ் அவுட் செய்ய போகிறார்கள். காரணம், இவை அனைத்தும் பழையதாகி பயன்படுத்த முடியாத நிலைக்கு மாறிவிட்டது. தற்போதைய லேட்டஸ்ட் டெக்னாலஜியுடன் இவை ஒத்துப்போவதில்லை. பொதுவாக இவற்றை டிஃபென்ஸ் செய்யும் எக்யூப்மெண்ட்ஸின் முக்கிய விஷயங்களை மாற்றிய பிறகு இரும்பு விலைக்கு விற்கப்படும். டெல்லிக்கு சென்றால் மாயாபுரி என்று சொல்லப்படும் ஒரு மார்க்கெட் உள்ளது. பழைய ஆர்மி பொருட்களும் விஷயங்களும் விற்கப்படும் இடம் இது. அதே போல சண்டிகர், மீரட், காண்டோன்மெண்ட் தொடர்பான பல இடங்களில் ஆர்மி பொருட்களும் ஏர்ஃபோர்ஸ் பொருட்களும் வாங்கும் பகுதிகள் உள்ளன. இதற்குள் எனது ஒரு வேண்டுகோள் உள்ளது. இந்தியாவில் ஒரு பெரிய ஃபேஸ் அவுட் நடக்கப் போகிறது. ஏனெனில் டிஃபென்ஸ் செக்டரில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மாற்றம் நடக்க உள்ளது. இந்த பொருட்களை மாற்றும்போது இவற்றை ஸ்கிராப் விலைக்கு விற்காமல் முக்கியமான பொருட்கள் மற்றும் இவற்றின் ஆபரேஷன் உபகரணங்களை மாற்றிய பிறகு இவற்றை இங்குள்ள கல்லூரிகள் மற்றும் பள்ளிகளின் குழந்தைகள் படிப்பதற்காக கொடுக்க வேண்டும். இதை நான் பல வெஸ்டர்ன் நாடுகளில் பார்த்திருக்கிறேன். பல பள்ளிகளில் இதன் ஒர்க் ஷாப் உள்ளது. பழைய ஏர்கிராஃப்ட்கள், ஆயுதங்கள் மற்றும் அவற்றின் மாடல்கள் உள்ளன. நமது வயநாட் பேலி பாலம் கட்டப்பட்டது. பாலம் எப்படி கட்டப்படுகிறது, இதை பற்றி குழந்தைகளுக்கும் இன்ஜினியரிங் கல்லூரி மாணவர்களுக்கும் படிப்பிக்கப்படும். காரணம், பிராக்டிகலாக செய்து காட்டுவார்கள். ஆர்ம்டு வெஹிக்கிள்கள் எப்படி வேலை செய்கின்றன, அவற்றுள் என்னென்ன உள்ளன, முக்கிய நிகழ்வுகள் எப்படி, நேவிகேஷன் சிஸ்டம் என்ன, அவை எப்படி பயன்படுத்தப்படுகின்றன என்பதை இந்தியாவின் பல பள்ளிகளில் இணைத்து டிஃபென்ஸில் ரிடையர் ஆகும் இன்ஜினியர்கள், இஎம், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் ரிடையர்டு ஏர்ஃபோர்ஸ் டெக்னீஷியன்கள் உள்ளனர். இவர்களை ஒவ்வொரு பள்ளியிலும் இணைக்க வேண்டும். 2 அல்லது 3 அல்லது 5 ஆண்டுகள் இவர்கள் இன்ஸ்ட்ரக்டராக சென்று குழந்தைகளுக்கு இதை படிப்பிக்கட்டும். இதை படிக்கும் பொழுது இந்த குழந்தைகளே பலதரப்பட்ட விஷயங்களை டெவலப் செய்வார்கள். இது மட்டுமல்ல, ஆர்மி பயன்படுத்தும் கார்கள், வாகனங்கள், ஜீப்புகள், மலைப்பகுதிகளுக்கு செல்லும் ஜீப்புகள் உள்ளன. இவை சில காலம் கழித்து பயன்படுத்த முடியாது ஆகிவிடும். இந்த பொருட்களை இன்ஜினியரிங் கல்லூரி மாணவர்கள் மற்றும் பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கு படிப்பதற்கு கொடுத்தால் அங்கிருந்து பிரில்லியன்ட் குழந்தைகள் வெளிவருவார்கள். இவை அனைத்தையும் படித்து மனதில் பதிய வைத்து எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும் போது இவர்களே பலதரப்பட்டவற்றை டெவலப் செய்வார்கள். இது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆகும். ஏனெனில் இவற்றை ஸ்கிராப் விலைக்கு விற்றால் பெரிய பணம் கிடைக்காது. எவ்வளவு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது, இதை அடுத்த தலைமுறைக்கு படிக்க கொடுத்தால் இவர்கள் இதை பற்றி A to Z வரை அனைத்தையும் அறிந்து கொள்வார்கள். பள்ளிகளின் ஜெனரல் எஜுகேஷனில் இவை சேர்ந்த விஷயங்களை படிப்பார்கள். பிறகு இவர்களே பலதரப்பட்டவற்றை டெவலப் செய்ய தொடங்குவார்கள். இவை பின்னர் ஆர்மிக்காக மேலும் டெவலப் செய்து நாமும் இன்டெக்ட் செய்து பயன்படுத்தலாம். ஏர்கிராஃப்ட்களை பாருங்கள். இந்தியாவில் எத்தனை கிராமப்புற குழந்தைகள் ஏர்கிராஃப்ட்களுக்குள் ஏறி இருக்கிறார்கள்? நகரங்களில் எல்லாரும் ஏறியிருப்பார்கள். ஆனால் கிராமங்களில் பல திறமையான குழந்தைகள் உள்ளனர். இவர்களுக்கு இது போன்ற பழைய ஏர்கிராஃப்ட்கள், ஜெட் ஃபைட்டர்கள், பாம் மாடல்கள், ஆன்டி மெட்டீரியல் ரைஃபிள்கள் போன்றவை பயன்பாட்டில் இல்லாதவையாக இருந்தால் அவற்றை எப்படி கட்டியமைக்கிறார்கள், எப்படி இயங்குகிறது போன்றவற்றை இந்த குழந்தைகளுக்கு கற்பிக்க வேண்டும். காரணம், இந்தியன் ஆர்மிக்கு ஆர்ம்டு ஃபோர்ஸ் என்று சொல்லப்படும் ஒரு பெரிய வரலாறு உள்ளது. நாம் எப்போதும் வெளியிலிருந்து இம்போர்ட் செய்வதையே பவர் என்று நினைக்கிறோம். இது போன்ற குழந்தைகள் படித்து வந்துவிட்டால் அவர்கள் இதற்குள் பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்களாக மாறுவார்கள். இன் ஃபியூச்சரில் இவர்களே பல கம்பெனிகளை எடுத்து பலதரப்பட்டவற்றை டெவலப் செய்ய தொடங்குவார்கள். அதனால் எனது ஒரு வேண்டுகோள் உள்ளது. நான் இதை பார்த்திருக்கிறேன்.
பல மார்க்கெட்டுகளில் இதனுடன் தொடர்புடைய ஒரு பெரிய மாஃபியா டீலர்கள் கூட உள்ளனர், ஆர்மி மற்றும் ஏர்ஃபோர்ஸின் பொருட்களை வாங்குவதற்காக. காரணம், இந்த விஷயத்தில் ஹியூஜ் அமௌண்ட் உள்ளது. அதை கொடுக்காமல் இது போன்ற குழந்தைகளுக்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் படிக்க கொடுத்தால் இந்தியாவில் ஒரு பெரிய ரெவல்யூஷன் ஏற்படும். காரணம், இந்த குழந்தைகள் படித்து வருகிறார்கள். இதை முழுவதுமாக பார்த்து கேட்டு படித்து மனதில் பதிய வைத்து விட்டால் பேலிபாலம் கட்டுவது போன்ற விஷயங்களை வயநாட்டு குழந்தைகள் புரிந்து கொள்வார்கள். இது எப்படி கட்டப்படுகிறது என்று புரிந்து கொண்டு புதிய முறையில் இன்னோவேட் செய்து புதிய முறையில் பாலம் கட்டுவார்கள். இவை அனைத்தும் ஆர்மிக்கு ஃபியூச்சரில் அடாப்ட் செய்யக்கூடிய விஷயங்கள். அதாவது இந்தியாவில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிற சாத்தியம் உள்ளது. ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ் மற்றும் நேவியின் பழைய எக்யூப்மெண்ட்ஸை விற்பதை விட இதை குழந்தைகளுக்கு படிக்க கொடுப்பது நல்லது. அவர்கள் இதை படித்துவிட்டு சில காலம் கழித்து இது மீண்டும் பயன்பாட்டுக்கு வராத போது அவர்களே அதை விற்று விடுவார்கள். காரணம், அவர்களுக்கு மேலும் பொருட்களை வாங்குவதற்காக, அந்த பள்ளிக்கு பயன்படுத்துவதற்காக. ஏறத்தாழ 8 அல்லது 10 ஆண்டுகள் கழித்து மிகவும் பிரில்லியண்டான டிஃபென்ஸ் தொடர்பான இன்ஜினியர்கள் ஏறத்தாழ 10,000 முதல் 15,000 குழந்தைகள் வரை இருக்கும். அதாவது மிகுந்த திறமைசாலிகளான இன்ஜினியர்கள் வெளிவருவார்கள். அவர்களை இந்தியன் ஆர்மி பயன்படுத்தலாம், இந்தியன் டிஃபென்ஸ் சர்வீஸ் பயன்படுத்தலாம். காரணம், அவர்களுக்கு இந்த விஷயங்கள் அனைத்தும் தெரியும், எப்படி செய்ய வேண்டும் என்றும் தெரியும். பின்னர் அவர்களுக்கு பிராக்டிக்கல் ட்ரைனிங் கொடுத்தால் போதும். காரணம், இது போன்ற ரிட்டையர்டு ஆனவர்களே இதை படிக்க வைக்கிறாங்க. அவங்களுக்கு லாங்குவேஜ் தெரியும், இந்த எக்யூப்மெண்ட்ஸின் ஃபேமிலியரிட்டி கிடைக்கும். அவங்களோட அதுக்குள்ளே இன்னோவேஷன் பண்ணுவாங்க. புதிய புதிய பொருட்களை இந்தியன் கண்டிஷனுக்கு ஏற்றவாறு டெவலப் செய்து அதன் புதிய ப்ராடக்ட்ஸை கொண்டு வருவார்கள். இந்தியாவில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். இது எனது ஒரு சஜஷன். காரணம், நான் இந்த டிஃபென்ஸ் தொடர்பாக இவ்வளவு ப்ராக்டிவாக இருக்கிறேன். நாம் வெளியிலிருந்து வாங்குவதை முழுமையாக ஃபியூச்சரில் மாற்றலாம். காரணம், இது போன்ற எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் பொருட்களை இந்தியாவிலேயே டெவலப் செய்ய முடியும். அது போன்ற ஒரு பேஸ் நாம் உருவாக்கி கொடுத்தால் போதும். டெக்னாலஜி உள்ளது, டெக்னாலஜியிலிருந்து நாம் வாங்கலாம். அதே போல டிஜிட்டல் உலகம் உள்ளது. இதை பற்றி அனைத்தையும் A to Z வரை அறிய முடியும். பின்னர் இந்த பொருட்களை பிராக்டிக்கலாக இவர்களின் கையில் கொடுத்தால் இவர்கள் அதை முழுமையாக மாற்றி புதிய எக்யூப்மெண்ட்ஸாக எடுத்துக்கொள்வார்கள். இதனுடன் தொடர்புடைய ஒரு விஷயத்தை எலோன் மஸ்க் செய்திருக்கிறார். ஒரு போரிங் மெஷின், அதாவது பூமியை துளைக்கும் மெஷின் வாங்கி அதை புதிய முறையில் மாற்றி எடுத்தார். அதே போல நமது குழந்தைகள் பழைய பொருட்களை வாங்கி புதிய முறையில் மாற்றி எடுக்கும்போது அதன் எஃபிஷியன்சி மாறும். அது இந்தியன் கண்டிஷனில் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். பின்னர் நாம் ஏன் ஹியூஜ் அமௌண்ட் கொடுத்து வெளியிலிருந்து இம்போர்ட் செய்கிறோம்? நம்மால் இதை டெவலப் செய்ய முடியும். இப்படி ஒரு விஷயத்தை நான் இந்த சஜஷன் கொடுக்கும்போது இதை கேட்கும் நபர்கள் பாசிட்டிவாக எடுத்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதே எனது வேண்டுகோள்.